You must be a bit more active. Good morning, everybody. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Yeah, that's more like it. Yeah. Today we are going to talk about something very interesting. இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். Before I start, I want to ask you a question. நான் துவங்குவதற்கு முன்பாக உங்கள் அனைவரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Those who are sitting here, how many of you are Christian? Please put out your right hand. இங்கு அமர்ந்திருக்கும் உங்களில் யார் யார் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் கைகளை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். I want to see. எத்தனை பேர் கிறிஸ்தவங்க கை தூக்குங்க. Okay, you can put your hand down. 100% all Christian. இங்கே பார்த்துருக்க போது 100 விழுக்காடு எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். Next come 2 questions. இப்பொழுது அடுத்ததாக 2 கேள்விகள் வரப்போகிறது. Who is a Christian? யார் கிறிஸ்தவர்? If your friend asks you who is a Christian is, how to tell you are Christian? இப்போது ஒரு நண்பர் உங்களிடம் கேட்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன, யார் கிறிஸ்தவர்கள்? அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவர்களிடம் நீங்கள் எவ்வாறு பதில் அளிப்பீர்கள்? How do you answer this question? You tell your friend, I'm a Christian. You say, how do I know you are a Christian? ஸோ எனவே அவங்க இந்த வார கேள்வி கேட்கும்போது நீங்கள் எவ்வாறு அவங்களிடம் பதில் அளிப்பீர்கள்? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி. Are you a Christian because you are here today? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்களா பிகாஸ் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால? Are you a Christian because my father is a Christian or my mother is a Christian? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க, அதனால தான் நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறீர்களா? Or are you a Christian because you say, I believe in Jesus? அல்லது நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கிறீங்க ஏன்னு கேட்டால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறீர்களா? I'm not going to ask you to choose. நான் உங்ககிட்ட சொல்லி உங்களை தேர்ந்தெடுக்க சொல்ல மாட்டேன். Who say, I'm a Christian because I believe in Jesus? யார் யாரெல்லாம் சொல்கிறீர்கள் நான் கிறிஸ்தவன் ஏன் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் சொல்வீர்கள்? Who? காட்டுங்க, கையை உயர்த்துங்கள். Okay, put your hand down. இப்போது கைகளை உயர்த்து கீழே வைக்கலாம். Let me ask you another question. இப்போது மறுபடியும் இன்னொரு கேள்வி. Do you think that Satan believes in Christian? நீங்கள் நம்புகிறீர்களா சாத்தான் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் என்று சொல்லி? Yes, Satan also believes in Jesus. உண்மைதான், சாத்தானும் விசுவாசிக்கிறான் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று சொல்லி. But does it make him a Christian? ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறானா? No. இல்லை, அவன் அவனோட கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டான். So how does one know you are a Christian? ஸோ எனவே எப்படி ஒருத்தனுக்கு தெரியும் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லி? We say that because you attend church every Sunday, does that make you a Christian? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால நீங்கள் கிறிஸ்தவங்களாகி விடுவீர்களா? Because you carry a Bible, does that make you a Christian? ஏன்னா நீங்கள் வேதாகமத்தை தூக்கிக்கிட்டு வரீங்க, அது உங்களை கிறிஸ்தவனாக ஆக்க முடியுமா? Nowadays the Bible is in your phone, so nobody can tell. இப்போது டெலிஃபோனில் இருக்குது, நம்மளுடைய கை தொலைபேசி இருக்கிறதுனால அதில் கூட வேதாகம் இருக்குது. எனவே வேதம் நீங்கள் தூக்கிட்டு வர சில சமயத்தில் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க. Some of you wear a cross. சில பேர் சிலுவை அணிந்து கொள்கிறீர்கள். Who wear a cross? இப்போ யார் யாரெல்லாம் சிலுவை போட்டிருக்கீங்க கை தூக்குங்க. Okay, good. நல்லது. Does wearing a cross make you a Christian? ஆனால் நீங்கள் சிலுவை போட்டிருக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்தவங்களாக ஆயிடுவீங்களா? All these you may be doing, but it does not make you a true Christian. இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வரீங்க, சிலுவை போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, இப்போ சொன்ன வார்த்தைகள்லாம் செய்கிறீங்க, ஆனால் இவை எல்லாமே உங்களை உண்மையான கிறிஸ்தவன் என்று ஆக்கிவிட முடியாது. Just by saying so doesn't make you a Christian. நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனால் அது உண்மையாக கிறிஸ்தவனாக ஆக முடியாது. Now I ask you the third question. இப்பொழுது 3வது கேள்வி Very important. மிகவும் முக்கியமானது. First 2 very easy to answer. முதல் 2 கேள்விகள் மிகவும் சுலபமானதாக இருந்தது. Why are you a Christian? எதற்காக நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள்? Why are you a Christian? எதற்கு நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க? Is it because somebody asked you or somebody told you? நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறது காரணம்னு கேட்டபோது நீங்கள் என்ன பதில் அளிக்கிறீங்க? ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க என்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க கிறிஸ்தவங்களா ஆயிருன்னு, அதுக்காகத்தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? Some become Christian because there are benefits. சில பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா அது உள்ள நிறைய பயன்கள் இருக்குது, பலன்கள் நிறையா இருக்கிறதுனால கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Some become Christian because it's a fashionable things to do. சில பேர் அது ஒரு
ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவங்களும் அதை நம்மளை பல பேர் மதிப்பாங்க என்று சொல்லி. Some are Christian because God called you. சில பேர் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. உண்மையான கிறிஸ்தவங்க எப்படின்னா ஆண்டோடைய அழைப்பு இருக்கிறதுனால கிறிஸ்தவங்களாக இருக்கிறார்கள். Remember, God called you. நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும், நினைவு கூர்ந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Okay, now go back to just now the chapter that we read from Numbers chapter 20. சற்று முன் வாசித்ததால் என்னாகமம் 20வது அதிகாரம் வசனம் 1 முதல் 13 வசனங்களை நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். Verse 1 to 5. 1 முதல் 5 வரைக்கும். சரி, நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். Now I want to ask you, when you read the first five verses, are you happy or are you sad? நான் சற்று முன் வாசித்ததால் இந்த 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் கேட்டீங்க. அப்போது நீங்கள் அதிலேருந்து நீங்கள் என்னத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்க? நீங்கள் கேட்கும்போது கவலைப்படுறீங்களா? It is sad. அது கவலையான காரணமா? It opened with a bad news, a gloomy news. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடுப்புலேயே அங்கே பார்க்குறோம், ஒரு அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். Miriam died. மிரியாம் மாண்டு போகிறார்கள். Miriam is Moses' sister. மிரியாம் யார் என்று கேட்டால் அவர்கள் மோசேயின் சகோதரி. Miriam was a senior lady like my interpreter here. மிரியாம் என்ன மாதிரி முதியோர். She has been serving God faithfully. முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். But she's not my biological sister, but she's my sister in Christ. சரீரபூர்வமாக அவங்க நான் இவருக்கு தங்கச்சி அல்லது அக்கா இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நான் சகோதரியாக இருக்கிறேன். But Miriam died. இதே போல் மிரியாம் இறந்து போனார்கள். So it started off with something that is not so good. ஸோ எனவே இந்த பகுதியை வாசிக்கும்போது ஆரம்பமே நல்லதாக இல்லை. After from verse 2 to 5 you read that the people have complained after complaint. 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கூடி முறுமுறுத்தார்கள், நிறைய குறைபாடு செய்தார்கள். They are unhappy with their present situation. ஏன்னா அவங்க எகிப்து தேசத்தில் இருந்தபோது அவங்க தற்காலிகமாக இருந்த இடத்தில் விட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அப்போது அவங்க சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்லி கொண்டார்கள். You know, men are like that. மனிதர்கள் எல்லாம் அப்படித்தான். They always like to compare now with last time. அவங்க எப்போதும் ஈடு இணை பார்ப்பார்கள். சென்ற காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ஈடு இணை பார்ப்பார்கள். They always say last time is like that, so much better, now is worse. இப்போ சென்ற காலத்துலலாம் நல்லா இருந்துச்சு, நம்ம நல்லா இருந்தோம், இப்போ பாருங்கள் எல்லாமே சரியில்லை சொல்லிட்டு அவங்க குறைபாடு சொல்லுவார்கள். The Jews were comparing to the time when they were in Egypt. யூதர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது அவங்க இணை பார்க்கிறார்கள். They forgot that in Egypt they were slaves. அவங்க மறந்து விட்டார்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி. So now they have a little bit of problem, they complain. எனவே சிறு பிரச்சனை வரும்போது உடனே அவர்கள் குறைபாடு சொல்கிறார்கள். Now we compare ourselves now with the Jews then. நாமளும் அப்படித்தான் இப்போது நம்ம இருக்கிறோம். அந்த காலத்தில் இருக்க யூதர்களை போல நாமளும் சில சமயங்களில் ஈடு இணை பார்க்கிறோம். Moses brought the Jews out of Egypt. மோசேஸ் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Jesus brought us out from our own Egypt. அதே போல் நம்மையும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பழைய எகிப்து என்கிற காரியத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தார். The Jews were slaves to the Egyptians. யூதர்கள் எகிப்தியர்கிட்ட அடிமைகளாக இருந்தார்கள். And we are slaves to Satan. நம்ம யாருக்கு அடிமைகளாக இருக்கோம் என்று கேட்டால் நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்.
This chapter is very important because the Jews are going to walk in the desert, in the wilderness for 40 years. இந்த அதிகாரம் மிகவும் முக்கியமான அதிகாரம். ஏன்னு கேட்டால் இங்கே யூதர்கள் 40 வருடங்களாக அவர்கள் வனாந்தரத்திலே அவங்க வந்து சஞ்சரிக்க போகிறார்கள். A few weeks ago, we celebrated our anniversary, சில வாரங்களுக்கு முன்பாக நம்மளுடைய ஆண்டு விழாவை கொண்டாடினோம். which is also 40 years. அதுவும் 40 வருடம் தான். The Jews were walking, but haven't reached 40 years yet. This is the 37 years. ஆனால் எகிப்தியர் வந்து வனாந்தரத்தில் நடக்கும்போது இன்னும் 40 வருஷத்தை அவங்க வந்து அடையவில்லை. 37 வருஷம் தான் ஆகிறது. This is not the first time they murmur against Moses and Aaron. This is the 7th time they are complaining. இது வந்து முதலாக அவங்க வந்து முறுமுறுக்கவில்லை. இது வந்து 7வது தடவையாக மோசேயையும் ஆரோனையும் குறித்து அவர்கள் முறுமுறுத்தார்கள். Moses and Aaron's, they were the leaders of the people. மோசஸும் ஏரோனும் ஜனங்களுக்கு அவர்கள் தலைவர்களாக இருந்தார்கள். So whenever they got problem, they are not happy, they complain to Moses and Aaron. எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லையோ கவலைப்படுறார்களோ அவங்க உடனடியாக மோசேயிடம் சென்று அவர்களுடைய வருத்தத்தை தெரிவிப்பார்கள். So the Jews, they are a stubborn, ungrateful bunch of people. எனவே யூதர்கள் வந்து மிகவும் நன்றி கெட்டவர்கள். அவர்கள் வந்து மனிதாபமாக நடந்து கொள்ளவில்லை. Even though they were the chosen race, but they are out of God's favor. கர்த்தர் வந்து அவர்களை தேர்ந்தெடுத்த ஜனங்களாக எண்ணினாலும் கூட அவர்கள் அதுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை. Are we like these Jews? நம்ம வந்து இந்த யூதர்கள் போல இருக்கிறோமா? I know that we have walked on earth. நம்ம இந்த பூமியிலே சஞ்சரிக்க வேண்டும். Earth here is like the Sinai desert to the Jews. இங்கே இருக்கிறதான இந்த உலகம் வந்து அங்கே இருக்கிற வனாந்தரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. Some of you may be Christians for 37 years. இங்கே இருக்கிற சிலர் வந்து 37 வருஷ காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க கூடும். Some of them may be shorter, but are you happy, joyous throughout your journey? நீங்கள் சில பேர் 37 வருஷமாக இருக்க மாட்டீங்க. சில சமயத்தில் சிறிய வருட காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்களும் யூதர்கள் போல இருக்கிறீர்களா? Or are you like the Jews, full of complaint and complain? நீங்கள் எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு கர்த்தரிடத்தில் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? Another 3 more years, the Jews will enter the promised land. இன்னும் 3 வருடமே அந்த 3 வருடத்தில் அவங்க வந்து கர்த்தர் கொடுத்ததால வாக்குத்தத்தம் பண்ண அந்த நிலத்துக்கு செல்வார்கள். And yet they are still unhappy. இருந்த போதிலும் அவர்கள் சந்தோஷமில்லை, திருப்தி இல்லை. Have we also like them forgotten how God has brought us out from our bondage? நீங்களும் இந்த மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகி இருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்துட்டீங்களா? Let me remind you. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். We are also going to the promised land. நாமளும் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு போக போகிறோம். To the Jews is Canaan. யூதர்களுக்கு அது கானான் தேசம். For us is where? நம்மளுக்கு எந்த தேசம் தெரியுமா? யார் சொல்ல முடியும்? Where? யார் சொல்ல முடியும்? Where is your Canaan? Where is your promised land? நம்மளுடைய தேசம் எது? It's in heaven. அது பரலோகம். Do you believe that? நீங்கள் அதில் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? Are you still complaining? நீங்கள் இன்னும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? So I'm going to tell you the story of 3 types of fruits. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான கனிகளை குறித்து சொல்ல போகிறேன். First is a carrot. முதலாவது கேரட்டு. Second is an egg. அடுத்தது முட்டை. Third is coffee. மூன்றாவது வந்து கோப்பி. Coffee beans. கோப்பியோட விதை. I brought these coffee beans from Dong Dong Donkey. இப்போது நான் இந்த கோப்பி விதையை கொண்டு வந்திருக்கிறேன். After I'm going to distribute now. நான் வந்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்க போறேன் அதை. Each one take one. எல்லாரும் ஒன்று எடுத்துட்டு இருக்குங்க. You can take more than one. It's okay. That is enough for everybody. 2-3 கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. Good. நல்ல வாசனையா இருக்குது. 1 or 2. Okay, let's listen to the story of the 3 types of fruit. இப்போது இந்த 3 வகையான கனிகளை குறித்து நம்ம பார்ப்போம். The carrot, the egg and the coffee beans. கேரட்டு, முட்டை, இந்த கோப்பி விதை. Now these 3 types of food represent 3 types of people. இந்த 3 விதமான கனிகளை வந்து 3 விதமான ஜனங்களை குறித்து பேச போகிறோம்.
Now the carrot, இப்போது கேரட் எடுத்துக்கொள்வோம். when you first buy the carrot from the supermarket, it's hard or soft? நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேரட்டை வாங்கும்போது அது பிடிச்சு பார்க்கும்போது அது கடினமாக இருக்குமா இல்லை மென்மையாக இருக்குமான்னு கேட்குறாரு. Those who don't cook don't know. சமைக்காதவங்களுக்கு வந்து தெரியாது. It's hard, yeah? அது மிகவும் கடினமாக இருக்கும். So you put all this into hot water. நீங்கள் இந்த மூன்று காரியத்தையும் சுடு தண்ணியில் போடுங்க. So when it's a raw egg and you break it open, it's what? It's liquid, it's soft. நீங்கள் முட்டையை வந்து சுடு தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து உடச்சிட்டிங்கன்னா அது வந்து தண்ணீர் மாதிரி ஊற்றிடும். So you also put in the hot water. ஆனால் அதை எடுத்து முட்டையை எடுத்து சுடு தண்ணியில் போடுங்க. Then the coffee beans. அப்புறம் அந்த கோப்பி விதையும் போடுங்க. What do you do? என்ன செய்யும்? Also put in the hot water? அதே சுடு தண்ணியில் போடுங்க. Do you drink coffee? நீங்கள் கோப்பி குடிப்பீங்களா? Don't drink coffee. How can it be? நீங்கள் எப்படி குடிக்காமல் இருக்க முடியும்? கோப்பியை குடிப்பீங்க தானே. Before you put a coffee bean, you drink your coffee, you must do what? நீங்கள் கோப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோப்பி விதையை என்ன செய்யணும்? You must grind them into powder. முதல்ல அந்த விதையை வந்து பவுடர் ஆக்கணும். Okay? So you also put into the hot water. பிற்பாடு அந்த பவுடரை சுடு தண்ணியில் போடணும். After boiling for half an hour, அந்த சுடு தண்ணியில் தண்ணி கொதிச்ச பிறகு the hard carrot becomes soft. அந்த கேரட் என்ன ஆகுது? அது வந்து கடினமாக இருந்தது வந்து இப்போ மென்மையாயிட்டு. And the egg, after you boil a half hour, become? You have hard boiled egg. இப்போ முட்டையை எடுத்து உள்ளக்கு போட்டுங்க, சுடு தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் செட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடினமாக ஆயிடுது. Okay, so we talk about these two food first. ஸோ எனவே நம்ம முட்டையையும் கேரட்டை பற்றி பேச போகிறோம். Many of us go through life. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு வருகிறோம். Oftentimes life is not easy. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கை வந்து மிகவும் சுலபமானதாக இருக்காது. We go through difficult times. கடினமான காலங்களும் இருக்கும். Just like the Jews, they go through hard times. யூதர்கள் போல அவர்களும் கடினமான காலத்தை நடத்தி வந்தார்கள். They complained to Moses and Aaron because they have no water. அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்காததுனால யூதர்கள் மோசேயிடமும் ஆரோனிடம் கொண்டு போய் முறையிட்டார்கள். So we don't complain about water because Singapore has lots of water. நம்ம வந்து தண்ணீருக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா சிங்கப்பூரில் வந்து நிறைய தண்ணீர் இருக்கு. We complain about other things. அதை மற்ற காரியத்தை குறித்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். The problem you face may be your own personal problem. அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் சொந்த பிரச்சனை இருக்கலாம். It could be your health. உங்களுடைய சரீர ரீதியில் உங்களுடைய சுகாதாரம். It could be because of your finance. உங்களுடைய பண நெருக்கடி. It could be because you're out of job. இல்லைக்காட்டி உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். It could be because you don't do well in school. உங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வந்து சிறந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. So the problem is endless. அதனால் இந்த பிரச்சனை வந்து முடிவே இல்லாதது. It could be complaint about your family. உங்களோட குடும்பத்தில் உள்ள குடும்ப பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். Why my husband and wife don't take care, don't love me. புருஷன் வந்து பொண்டாட்டியை பார்த்துக்கிறது இல்லை, பொண்டாட்டி புருஷனை பார்த்துக்கிறது இப்படியாக பிரச்சனை இருக்கலாம். Or the children can complain against the parents. அல்லது பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு முறையிடலாம். It could be your school. அல்லது உங்கள் பள்ளிக்கூடமாக இருக்கலாம். It could be your workplace. உங்கள் வேலையிடமாக இருக்கலாம். How do we respond to all these challenges? இந்த மாதிரியான பிரச்சனை சவால்கள் வரும்போது நீங்கள் எப்படி அதை கையாளுறீங்க? Your response may be like the two types of fruit I mentioned. நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அந்த முதல் 2 பழத்தை பற்றி சொன்னோம்ல, முட்டையும் அல்லது கேரட்டை பற்றி, அது மாதிரியா இருக்கலாம் உங்கள் பிரச்சனை. When you first started, நீங்கள் முதல்ல பிரச்சனையை ஆரம்பிக்கும்போது you're like the carrot, you're very hard. I want to do this. நீங்கள் கேரட் மாதிரி இருப்பீங்க, மிகவும் உறுதியாக இருப்பீங்க. எனக்கு எல்லாமே செய்ய போகிறேன், இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு உறுதியாக இருப்பீங்க. After a few months or years, you find that life is not like what you think it is. ஆனால் சில மாதங்கள் கழித்து அல்லது சில வருடங்கள் கழித்து நீங்கள் இருந்த அந்த வாழ்க்கை மாறி போயிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளே இருப்பீங்க. You met with disappointment, you met with challenges. உங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும். அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் அந்த நிலையில் இருப்பீங்க. You become disheartened. அப்போது உங்களுக்கு தைரியம் இல்லை. You give up. நீங்கள் சுலபமாக வந்து அதை கைவிட்டுருவீங்க. Some even develop mental problems. அப்போ சில பேருக்கு வந்து மனநோய் ஏற்பட்டுரும். Do you know there are a lot of mental problem cases in Singapore? உங்களுக்கு தெரியுமா சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு மனநோய் இருக்கிறது என்று? Even children as young as primary 1 and 2.
தொடக்கப்பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் கூட பிரைமரி 1 பிரைமரி 2 கூட அவங்களுக்கு கூட மனநிலை பிரச்சனை இருக்கிறது. So they become like a carrot after boiling in hot water. அவங்களும் கேரட்டு போல் ஆயிடுறாங்க. சுடு தண்ணியில் போட்ட உடனே அது மென்மையாக இருந்தது போல். Some are like the egg. சில பேர் முட்டை போல் இருக்கிறீங்க. They go through, they started off as being soft. அவங்க முட்டை வந்து மென்மையாக இருக்குது, ஆரம்பிக்கும் போது மென்மையாக இருக்கிறது முட்டை. After meeting the same kind of problems, அதே பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் வரும்போது they had become hard, அவங்க கடினமாக ஆயிடுறாங்க. like the Jews. யூதர்கள் போல் They become bitter. அவங்களுக்கு கசப்பு தன்மை ஏற்படுகிறது. They become angry. அவங்க மிகவும் கோபம் அடைகிறார்கள். They blame the parents. அவங்க பெற்றோர்களை அவங்க வந்து பழி செலுத்துகிறார்கள். They blame the school. They blame everybody. எல்லார் மேலேயும் பழி செலுத்துகிறார்கள். பள்ளிக்கூடம் சரியில்லை அப்படி இல்லை, ஆனால் அவங்கள பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. They become demanding. அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. In the church, they blame the leaders. சபையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சபையில் இருக்கிற லீடர்ஸ், அதாவது தலைவர்களை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. Why the deacon never do this, never do that? ஏன் இந்த டீக்கன் இப்படி இருக்காரு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. Why the pastor never do this, never do that? ஏன் போதகர் செய்ய மாட்டார், இது செய்ய மாட்டார், அது செய்ய மாட்டார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. Oftentimes we hear people say, சில சமயங்களில் நம்ம காதில் எல்லாம் வந்து விழுது, God does not listen to my prayer. சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம், அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ தான் ப்ரே பண்ணுறோம், ஆண்டு கேட்க மாட்டாரு சொல்லிட்டு, So I don't pray. நான் இனிமேல் ஜெபம் பண்ண போகிறதில்ல. God does not care. அவர் மேலே அக்கறையே செலுத்துறதில்ல. Or when something happened to them, they will say, why does God allow this to happen to me? ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட்டோன்னே அவங்க கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த அனுபவிச்சுங்கன்னு கேட்குறாங்க. Why God doesn't listen to me? ஏன் ஆண்டவர் என்னோட ஜெபத்துக்கு பதில் அளிக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. Let's go back to Numbers 20 again. இப்போ மறுபடியும் என்னாகும் 20வது அதிகாரத்துக்கு செல்லலாம். Now the Jews are at a place called Kadesh. காதேஷ்ங்கிறதான இடத்துல அவங்க இருக்கிறாங்க யூதர்கள். So they have been wandering in the Sinai desert for 37 years. சீன் வனாந்தரத்தில் வந்து அவங்க ரொம்ப வருஷ காலமாக வனாந்தரத்தை சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. This is the 7th time they are complaining against Aaron and Moses. இதுதான் 7வது தடவையாக அவங்க ஏரோனிடமோ மோசேயிடமோ முறையிடுறாங்க. What do the leaders do? என்ன செய்கிறீங்க தலைவர்களே என்று கேட்குறாங்க. This is a lesson for leaders. இப்போது தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் இது. Open meet the people session. நீங்கள் வந்து மீட் த பீப்பிள் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு இதை உண்டாக்கணும். The first thing to do they did was அவங்க என்ன செஞ்சாங்க முதல்ல they turned to God. அவங்க தேவனிடமாக திரும்பினார்கள். Now in the olden days when the Jews travel in the desert, they have a tent. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவங்க யூதர்கள் எல்லாம் ஒன்று கொள்ளும்போது அங்கே வந்து ஒரு முகாமில் அவங்க இருப்பாங்க. They carry the ark of the covenant and it is inside the tent. உடன்படிக்கை பட்டியை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து அந்த முகாமில் தங்கியிருப்பார்கள். So Aaron and Moses went to the tent. எனவே மோசேயும் ஆரோனும் அந்த முகாமுக்கு சென்றார்கள். So they kneel down and turned to God. அப்போது அவங்க முகம் குப்புற விழுந்து ஆண்டவரிடம் வேண்டினார்கள். Let's read verse 6. இப்போது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. You see, miraculously, whenever Aaron and Moses go to God, when they seek God, God will appear. ஸோ எனவே பாருங்கள், விசுவாசத்தோடு மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடமாக வந்து முகம் குப்புற விழுந்து அவங்க இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு காணப்பட்டார். So likewise for us, we are to seek God in our everyday affair. அதே போல தான் நாமும் கூட நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கர்த்தரிடம் சென்று நம்ம அவர்கிட்ட முறை சொல்ல வேண்டும். To complain is fine, but the complain too much is not the correct way. நம்ம சில சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடலாம், ஆனால் ரொம்ப முறையிடுறது வந்து சரியில்லை. When we complain, we do not trust God. ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த விசுவாசம் வந்து அங்கே இல்லாத காணப்படுகிறது. Every day we face problem and challenges. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிரச்சனை வருது, சவால்கள் வருது. So bring your problem to God.
எனவே உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடமாய் கொண்டு வாருங்கள். and ask for his help like Aaron and Moses. ஆரோனும் மோசேயும் ஆண்டவரிடமாக திரும்பி போன போது அதே போல நீங்களும் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். When Jesus died for our sin, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மாண்ட போது he has opened the way for us, between us and God. அவர் நமக்காக ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி கொடுத்தார். அந்த வழி நமக்கும் தேவனிடமும் உள்ள அந்த பாலம் போல இருந்தது. He is just a prayer away. அவர் ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு ஜெபத்தின் மூலமாக நாம் அவரை சென்றடைய முடியும். Let's read verse 7 and 8 again. மறுபடியுமாக 7-8 வாசிக்கிறேன். That is the solution. That's God's answer to Moses and Aaron's prayer. இந்த வசனத்திலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்னா ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஓகே, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையை யாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். Did God answer Moses and Aaron's prayer? இந்த வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க தானே, ஆண்டவர் ஆரோனுடைய ஜெபத்துக்கும் மோசேயோட ஜெபத்துக்கும் பதிலளித்திருக்கிறார் என்று. Yes, the answer is yes. ஆமாம், ஆண்டவர் பதிலளித்தார். The solution is to take Aaron's rod. The rod is the shepherd's rod. The rod, the shepherd's rod, and speak to the rock. Remember, speak. அப்போது பாருங்க, அவங்க ஒரு கோல் இருந்தது, அந்த மேய்ப்பர்கள் பயன்படுத்துகிற மாதிரியான கோல் இருந்தது. அந்த கோலை எடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த கண்மலையிடம் பேசுங்கள் என்று சொல்லி. Remember, imagine this table is a rock. இப்போ நீங்கள் அதை மேசி எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு கற்பாறையாக எடுத்துக்கொள்ளுங்க. Moses is to carry the stick. அப்போது அவர் ஒரு கோலை எடுத்துக்கொள்று and speak to the அந்த rock கண்மலையிலே அடிக்கிறார். before the whole congregation. எல்லாரும் முன்னதாக ஜனங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த And God காரியத்தை. say water will flow out from the rock. கர்த்தர் சொல்கிறார், அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று. Now you either have to believe that God will do it or you don't believe. இந்த காரியத்தை நீங்கள் நம்பலாம், நம்பாமலையும் போகலாம். Well, God really proved that He can do miracles. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை சாதிச்சு காட்டியிருக்காரு. Here is another lesson. ஒன்றும் இல்லை. Here is another lesson for you all. இது இன்னொரு பாடம் உங்கள் அனைவருக்கும். Why did God ask Moses to take? Actually, the rod belongs to Aaron. It's called Aaron's rod. Okay. அந்த கோல் உண்மையிலேயே பார்க்க போனால் ஆரோனுடைய கோல். Why did God ask Moses to bring Aaron's rod when he just speak to the rock? ஏன் ஆண்டவர் மோசேக்கிட்ட சொன்னார், நீ அந்த கோலை எடுத்துக்கொண்டு பேசுன்னு சொல்லி. ஆக்சுவலி கோலை தேவையில்லையே, சாதாரணமாகவே நேரடியாகவே போய் பேசியிருக்கலாமே. Why? ஏன்? Do you need a rod to speak to the rock? ஏன் அந்த கோலை எடுத்து போய் தான் பேசணும்னு சொல்கிறாரு. ஏன்? Let's read verse 10 and 11, then you know. 10-11 வாசிக்கும்போது உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். God is testing Moses. 9 வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையை கண்மலைக்கு முன்பாக கூட்டி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. So you can see that Moses really bring the whole congregation. போய் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டி வர செஞ்சிட்டாரு. எல்லா சபையார் எல்லா கண்மலைக்கு முன்பாக கூடி வந்துட்டாங்க. There's one thing Moses did that didn't follow God's command. ஒரே ஒரு காரியம் மட்டும் மோசே ஆண்டோடைய சொல்படி கேட்கல. அதை அவர் கீழ்ப்படியாமல் போயிட்டாரு. The rod is in his hand. அந்த கோல் கையில் இருக்கிறது. But his mind is filled with anger. அவருக்கு கையில் தடி இருக்கிறது, கோல் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. கர்த்தர் சொன்னது எல்லாம் தெரியும். ஆனால் அவர் மனசளவில் அவர் மிகவும் கோபம் உண்டவராக இருந்தார். Why was Moses angry? ஏன் அவர் கோபப்படைந்தார்? Moses was angry because every day he hear the people complain and complain and complain. ஏன்னு கேட்டால் மோசே ஒவ்வொரு நாளும்
தினந்தோறும் வந்து அவங்க முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு கேட்டு அவருக்கு ரொம்ப சோர்வாயிட்டு அப்போது அவர் கோபம் அடைந்தார். How do we know he is angry? எப்படி நம்மளுக்கு தெரியும் அவர் கோபமாக இருக்கிறாரு சொல்லி? Because he scolded the whole congregation. ஏன்னா அவர் எல்லாரையும் எல்லா ஜனங்களையும் முன்னே நிற்க வைத்து அவர்கள் எல்லாரையும் அவர் திட்டினார். He say, "Hear now, you rebels." அவருக்கு சொல்கிறாரு, எல்லாரும் கேளுங்க, நீங்கள் எல்லாம் கீழ்ப்படியாதவர்களே என்று சொன்னார். You know what's the meaning of the word rebel? ரெபல்னு என்னன்னா எதிர்த்து நிற்கிறவர்கள். A rebel is a person who rise in opposition. அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போதுமே அவங்க எதிர்த்து நிற்பார்கள். எந்த ஒரு காரியத்துக்கானாலும் அவங்க எதிர்த்து தான் நிற்பாங்க. Or resist an established government or leader. அதாவது அவங்க கவர்மெண்ட் காரியங்களையும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட சொன்னால் அதை எதிர்த்து தான் நிற்பாங்க. அவங்க சொந்தமாக ஏதாச்சும் ஒரு காரியத்தை கொண்டு வந்து முடியாது, இது முடியாது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. Now Moses is very angry. எனவே மோசேஸும் இதை குறித்ததுனால தான் மிகவும் கோபமடைந்தார். Why? எதனால்? Because remember if you have read the story of Exodus, நீங்கள் வந்து யாத்திராகமம் கதைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா Moses has dedicated his whole life. மோசஸ் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் வந்து ஆண்டவருக்காக வேண்டி அவர் வந்து சமர்ப்பிக்கிறாரு. Everything எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாரு. For his people. அவர் ஜனத்துக்காக வேண்டி அவர் சமர்ப்பிக்கிறார் வாழ்க்கையை. In Egypt, he confronted the pharaohs. எகிப்து தேசத்தில் என்ன செஞ்சார்? ஃபாரோன் கிட்ட போய் முறையிடுறாரு, அவரை போய் சந்திக்கிறாரு. He brought them out of slavery. பலவிதமான சோதனையின் மத்தியிலே அவங்களெல்லாம் கொண்டு வராரு, விடுதலை பண்ணி கொண்டு வராரு வெளியே. For 37 years he have led the Jews through the desert. 37 வருட காலமாக அந்த வனாந்தரத்தில் தலைமைத்துவம் வகித்து அந்த யூதர்களை அவர் கொண்டு வருகிறார். And yet he suffered endless complaint. முடிவில்லாத ஒரு முறையீடுகள் அவர் மத்தியில் வரும்போது அவர் வந்து மிகவும் வேதனை அடைகிறார். And yet accusation from the people. மிகவும் குற்றச்சாட்டுகள் அநேகமாக அவருக்கு முன்னே வந்து கொண்டிருக்கிறது. So he has enough. அவருக்கு போதுமே என்று சொல்லி அந்த நிலைமைக்கு வந்துட்டார். Do you think Moses is a hot-tempered person? நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் உண்மையாகவே கோபம் உள்ளவர் என்று சொல்லி? Is he a hot-tempered person? அவர் கோபம் உள்ளவர் நினைக்கிறீங்களா? Who say yes? யாருன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. Either yes or no. இருக்கு, ஆமாவா இல்லையா? பேசாமல் கை தூக்காமல் இருக்காதீங்க. அவர் கோபம் உள்ளவரா? Do you think Moses is a hot-tempered person? Yes. Put a hand. ஆமாவா இல்லையா? The rest no. The rest, don't put a hand. எப்படி நீங்கள் பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்க? அப்போ நாங்கள் பேசுகிறவங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம். So imagine you are Moses now. Every day people nag at you. Then after. நீங்கள் இப்போ மோசையாக இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் வந்து அது இது குறை சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Will you do the same thing as Moses do? மோசஸ் மாதிரி நீங்களும் கோபப்படுவீங்களா? Who said Moses is a hot-tempered person? யார் சொல்றீங்க அவர் முன்கோபின்னு? Who said Moses is not a hot-tempered person? யார் முன்கோபி இல்லைன்னு சொல்றீங்க? The rest don't know. எல்லாரும் புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. Because they don't want to be Moses. ஏன்னா நீங்க மோசஸா இருக்க விரும்பல. The answer I know simple. அதனால தான் அந்த ஆக்சுவலி அந்த பதில் வந்து மிகவும் சுலபமானது. Don't be a leader. நீங்க வந்து தலைவரா இருக்காதீங்க. Is it? No, God call you, remember? அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு, மறந்துடாதீங்க. So in his anger and a rod is in his hand, what did Moses do? ஸோ எனவே அவர் கோபமாக இருக்கிறார், இந்த சமயத்தில் ரொம்ப மிகவும் கோபமாக இருக்கிறார், கையில் கோல் இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சிருப்பாரு? He say, you rebels, you want me to bring water out from this rock. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் வந்து எதிர்த்து நிற்கிறவர்களே, உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் இந்த கோல் எடுத்து நீங்கள் தண்ணீர் வர பண்ணணும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. He used a rod and he strike the rock. அப்போது அந்த கோலை எடுத்து அந்த கண்மணி மேலே அடிக்கிறாரு. How many times? எத்தனை வாட்டி அடித்தார்? How many times? 2 times. One time not enough. He another time. Okay. 2 வாட்டி அடிக்கல, இன்னொரு வாட்டி அடிக்கிறாரு. எப்படியா அடிச்சிட்டு இருக்காரு. So where's the lesson for us? இப்போ இதில் இந்த பாடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன படிச்சுக்கிட்டோம்? We are all congregation like the Jews. நம்ம எல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம், நம்ம எல்லாம் யூதர்கள் போல தான் இருக்கிறோம். Do you have leaders? நமக்கு லீடர்ஸ் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்களா? Among you? இருக்காங்க தானே? Have no? இருக்கா இல்லையா? Have, right? தலைவர்கள்
You have small groups leaders. இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தில் கூட நமக்கு தலைவர் இருக்கிறார்கள் தான். You have deacons among you. எங்கள் டீக்கன் இருக்காரு, You have elders among you. எல்டர் இருக்காங்க, You have pastor among you, பாஸ்டர் இருக்காங்க. who are chosen and elected among you. இவங்க எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கீங்க இங்கே தலைவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு. These people are like you and us. They are all human beings. அவங்க வந்து உங்களையும் என்னையும் போல் அவங்க எல்லாம் மனிதர்கள் தான். Life is not easy for you, but life is also not easy for them. நம்மளுக்கு எப்படி வாழ்க்கை சுலபமாக இல்லையோ அதே போல தான் தலைவர்களுக்கும் வாழ்க்கை சுலபமானது இல்லை. So help your leaders. எனவே நீங்கள் வந்து தலைவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Don't treat them like how the Jews treat Moses and Aaron. எப்படி யூதர்கள் வந்து மோசஸையும் ஏரோனையும் எப்படி அவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே போல் நீங்களும் குறை சொல்லாதீங்க தலைவர்கள் பட்ட. Help them to be more efficient, more joyous in their service to the Lord. அவங்க ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யும்போது சேவை செய்யும்போது அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ தான் அவங்க சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய முடியும். Sometimes there may be misunderstandings. சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து வாக்குவாதம் அல்லது வேற்றுமை ஏற்படலாம். There may be some shortcomings, as all human beings have. நம்ம எல்லாருக்கும் இடையில ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். எல்லாருக்கும் உள்ளது தான் அது. Don't be too fast to blame. எனவே அந்த சமயத்தில் வந்து வேகத்தோடு நம்ம வந்து அவங்க மேலே பழி சாற்றக்கூடாது. Don't be a critic. நீங்கள் வந்து அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு ஒரு குறை சொல்லுபவர்கள் என்று சொல்லி ஆகிவிடாதீர்கள். There is a famous saying from the Greek. அங்கே ஒரு கிரேக்க மொழியில் வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை உண்டு. It's something like this. You say, don't judge a person until you have walked 1 mile in his shoe. அதாவது யாரையும் குறை சாட்டாதீங்க. அப்படி குறை சாட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. You wouldn't know how is it until you walk in his shoe for 1 mile, then you understand why. ஏன்னு கேட்டால் அவங்க போட்டிருக்கிற காலணியை நீங்கள் அணிந்து கொண்டு அவங்க நடக்கிற அந்த 1 மைல் தூரம் நடந்து போகும்போது தான் உங்களுக்கு அவங்களுடைய வேதனை என்னன்னு தெரியும். Don't be a critic, but instead be a helper. நீங்கள் குறை சொல்கிறவர்களாக இருக்காதபடிக்கு இருங்கள், ஆனால் உதவி செய்கிறவர்களாக இருங்கள். So join, come and see how you can be a helping hand. எனவே இந்த சபையில் வந்து சேருங்க, எல்லாத்தையும் பாருங்கள், எப்படிலாம் உதவி செய்ய முடியுமோ நீங்கள் உங்களால் முடியுமோ அந்த உதவி கரத்தை நீட்டுங்கள். So let's come back to the fruit again. மறுபடியும் அந்த 3 பழத்துக்கு வந்து விடுவோம். You have the coffee bean with you? இப்போ கோப்பி உங்ககிட்ட கையில் இருக்கு. Oh, have. யார்கிட்ட கோப்பி விதை இல்லை? Yes. எல்லார்கிட்டையும் இருக்கு. Okay, the remaining coffee bean, I'm going to give it to my lovely interpreter here. எனக்கு வந்து மிச்சத்தை கொடுக்க போகிறாரா? She's going to ground them into a powder form. எனக்கு வந்து அதை வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போய் அது பவுடராக்க போகிறேன். And make coffee next week for your, you know, after the worship you have this fellowship downstairs. அடுத்த வாரம் எனக்கு ஒரு வேலை இருக்குது. நான் வந்து கோப்பி நல்லா தயார் பண்ணி வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். Why? Because the coffee bean need to be ground to powder. ஏன்னா அந்த விதையை வந்து முதல்ல வந்து அது வந்து பவுடர் ஆக்கினா தான் அது பயன்படுத்த முடியும். The third type of person is like the coffee bean. இப்போ வந்து 3வது விதமான மனிதரை பார்க்க போகிறோம். அதுதான் கோப்பி பீன்ங்கிறதான அந்த கோப்பி விதை. Now the coffee bean by itself is no use. கோப்பியோட விதையை மட்டும் கையில் எடுத்து வச்சுருக்கீங்களே, அது வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. It has to be ground. அது வந்து நல்லா நசுக்கி உடைச்ச பிறகு தான் அது பயனளிக்கும். You are no use until you have undergo testing and testing. அதே போல் நீங்களும் அந்த கோப்பியோட விதை போல தான் இருக்கிறீங்க. எப்படி அது வந்து சோதனைக்குள்ளே போய் அது வந்து தூளாக்கின பிறகு தான் அது பயனளிக்கிறதோ அதே போல் நீங்களும் பலவிதமான சோதனையில் போய் வந்து தான் நீங்கள் வந்து கர்த்தருக்கு மகிமையாக இருக்க முடியும். Testing is not good. Nobody like testing. யாருக்குமே சோதனை பிடிக்காது. எல்லாத்துக்குமே சோதனை வேண்டாம் சொல்லுவாங்க. If you are not tested, you cannot be the powder. நீங்கள் வந்து சோதனை பட இல்லைன்னா நீங்கள் பவுடர் ஆக முடியாது. You have to go through the ground, the grinding. நீங்கள் அந்த மிஷினுக்குள்ளே போய் வரணும், அப்போ தான் நீங்கள் அந்த தூளாக முடியும். After you are ground, you take the powder and you put in the hot water. நீங்கள் வந்து தூளான பிறகு அந்த தூளை எடுத்து சுடுதண்ணியில் போடுங்க. When you go into the hot water, the carrot becomes soft. கேரட் வந்து சுடுதண்ணியில் போட்டோன்னே மென்மையாகுது. The egg become hard. முட்டை வந்து கடினமாகுது. What happened to the coffee? ஆனால் கோப்பி என்ன ஆகுது?
It actually depends on the coffee. Actually, the coffee, they're completely dissolved in the water. கோப்பி வந்து தண்ணிக்குள்ளே போட்டோடனே அது கரைஞ்சி போகுது. கரைஞ்சி போன கையோடு என்ன ஆகுது? வாசம் கொடுக்குது. When you become dissolved in the water, all right, you cannot see the coffee powder anymore. தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அந்த தூளை இன்னும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாகிடுது, கருப்பாகிடுது. So a true believer, that is a mark of a Christian. A true believer has to go through the grinding and is completely dissolved. In other words, he becomes selfless. எனவே நம்ம என்ன சொல்கிறோன்னா, கோப்பித்தூள் எப்படி வந்து பலவிதமான சோதனையில் போய் அரைச்சிப்பட்டு வந்து அதுக்கு பிறகு தண்ணீர் பூத்து கருப்பாகி குடிக்கிறோமோ, அதே போல் நாமும் கூட சோதனையெல்லாம் போய் வந்தால் தான் நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியும். As you become dissolved, you go into the service in the church. எனவே நீங்களும் இந்த மாதிரி கரைக்கப்படணும்னா இந்த மாதிரி சபையில் இருந்து கர்த்தருக்கு ஏதாவது ஒரு வழியில் ஊழியம் செய்ய முயற்சி பண்ணுங்க. If you are still sitting on the pew doing nothing and you have been a Christian for 5 years, you are still the coffee bean. நீங்கள் சும்மா இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு போகிறீங்க, ஒரு வேலையை செய்யலை, ஏதாவது வேலை இருந்தாலும் தெரியாத மாதிரி போகிறதுல சரியில்லை, ஏதாவது ஒரு வழியில் ஊழியம் செஞ்சிங்கன்னா கோப்பித்தூள் எப்படி கரைக்கப்பட்டதோ அப்போது நீங்களும் கரைக்கப்படுவீங்க. சோதனைகள் வரலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் நீங்கள் வந்து பயனளிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். Then what happens to the water after you put the coffee powder in? அப்போ தண்ணீர் என்ன ஆகுது? சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணி வந்து கோப்பித்தூளில் போட்டோன்னா அந்த தண்ணீர் எங்கே போகுது? என்ன ஆகுது? The water become black. கருப்பாயிருது, அந்த நிறம் மாறி போகுது. So it changed the water from clear to black. ஸோ அது தெளிவாக அந்த தண்ணீர் போது கருப்பாயிருது. It changed the whole water. எல்லாவற்றும் முழுமையாக மாற்றி விட்டது. தண்ணீரோட நிலைமை மாறி போகிறது. I ask you, how many of you are seated here? நான் கேட்குறேன், இப்போ எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க? 40? 40 வருஷம் இருப்பீங்களா? I like the word 40 because 40 years in the desert, 40-year anniversary, and 40 Tamil members sitting here. எனக்கு 40 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ 40 வருஷம் ஆண்டு வீடாக செஞ்சிட்டோம். 40 வருஷமாக இங்கே உட்காந்துருக்கீங்களா? அது கேட்கணும் ஆசையாக இருக்குது. When you dissolve in the water and turn it black, you change the whole environment. எனவே கோப்பித்தூள் எப்படி மென்மையான தண்ணியை வந்து வெள்ளையாக இருக்கிற தண்ணியை கருப்பாக்குதோ அதே போல் நீங்களும் உருமாறுவீங்க. நீங்கள் உருமாறினீங்கன்னா கோப்பி போல் எல்லாருக்கும் பயனளிப்பவர்களாக இருப்பீர்கள். You influence the people around you. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்ல விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல விதத்தில் கர்த்தருக்கு வழி நடத்தி வருவீங்க. Then when you open just now the packet of coffee bean, when you smell, what do you smell? அப்போது நீங்கள் கோப்பித்தூள் பேக்கெட் திறக்கும்போது உங்களுக்கு வாசனை வருது. அந்த வாசனை எப்படிப்பட்டதாக இருந்தது? It smell good or smell horrible? நல்லா இருந்துச்சா இல்லையா? Which one? Smell good. If it's a good coffee bean, it smell good. ஸோ நல்ல கோப்பி விதை வந்து கண்டிப்பாக நல்ல வாசனை கொடுக்கும். And then the Bible says that as a believer, out of your belly shall flow river of living water, and you give off a fragrance. பைபிள் வேதத்தில் சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து உண்மையான நல்ல விதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல கனி கொடுக்குறவங்களாக இருப்பீங்க. நல்ல கனி வந்து நல்ல விதையை விதைக்கும், நல்ல விதை நல்ல கனியை கொடுக்கும். And then when you taste the coffee, what do you get? அப்போ நீங்கள் கோப்பியை குடிக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? Who drink coffee in the morning? யார் கோப்பி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க? The rest don't drink. எல்லாமே குடிக்காமல் வந்திருக்கீங்களா? What do you drink? Tea? Oh, in India they drink cha. They drink cha. Tea? Huh? No drink? No cha, no tea? No cha, no coffee? தேய் தண்ணி குடிக்கல, கோப்பி குடிக்காமல் வந்து உட்காந்துருக்கீங்களா? Okay, better make coffee for them next week. அடுத்த வாரம் நான் கோப்பி Some never drink coffee. நான் அடுத்த வாரம் கோப்பி கலக்கிட்டு வரேன் நான். Okay, you smell nice and then it tastes nice. ஸோ நீங்கள் அதை குடிக்கும்போது வாசனையும் நல்லா இருக்குது, சுவையும் நல்லா இருக்குது. So you become a blessing. அப்போது நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. That's what coffee does to everyone. அதுதான் கோப்பி நம்மளுக்கு எல்லாருக்கும் உதவியாக இருக்குது, பயனளிக்குது. So let us strive to be like the coffee bean. எனவே நாம் அனைவருமே ஒரு கோப்பி விதையை போல நம்மளும் முயற்சி பண்ணுவோம். Be a blessing. நம்ம அனைவருக்குமே ஆசீர்வாதமாக இருப்போம். Where's your coffee bean? Show me your coffee bean. எல்லாரும் காட்டுங்க கோப்பி விதையை. Okay, I want you to pass to the person next to you and say, be a coffee bean. இப்போது அதை எடுத்து நீங்கள் உங்கள் Okay, pass it to somebody. Don't keep the same one. Go. Be a coffee bean. நீங்கள் இந்த கோப்பி Hey, give it விதையை to somebody. போடுங்க. Hey, not yourself. Go. கோப்பி விதை போடுங்க. Give it to somebody. போய் கொடுங்க. Be a coffee bean. ஒருத்தர் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க.
கோப்பி விதை போல இருங்கன்னு சொல்லுங்கள். Okay, so let us encourage one another to be a coffee bean. எனவே உற்சாகப்படுத்துவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம வந்து கோப்பியோட விதையை போல இருப்போம் அப்படின்னு சொல்லி. Okay, the Jews have 3 more years before they enter the promised land. யூதர்களுக்கு வந்து இன்னும் 3 வருடம் தான் இருந்தது அவங்களுக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு சென்றடைவதற்கு. For chapter 20, it started off with a bad news, the death of Miriam. ஆனால் 20வது அதிகாரத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது மிரியாம் மாண்டு போனாள் என்று சொன்ன ஒரு கவலைக்கிரகமான ஒரு செய்தியை நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறது. In verse 12, it also ends with a bad news. ஆனால் 12வது வசனத்தில் கூட அது கெட்ட விஷயமாக நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. Read verse 12. இப்போது 12வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். So what is the consequences of Moses' disobedience? பாருங்க, இந்த இடத்துல மோசே வந்து அது கீழ்ப்படியாமற் போனதுக்கான விளைவை பார்த்தீங்களா? என்ன விளைவு ஏற்பட்டது? They are not allowed to enter the promised land. அவர்கள் வந்து அவங்க சொல்லப்பட்ட அந்த தேசத்துக்கு அவங்க போக முடியாமல் போய்விட்டது. This day refer to Moses and Aaron. இதுதான் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஏற்பட்டது. Leaders carry a double responsibility on the shoulder. அவர்கள் தலைவர்கள் வந்து தங்களுடைய தோள்பட்டியில் வந்து அவங்க வந்து நிறைய பாரங்களை சுமந்து கொண்டு போகிறார்கள். So people don't force the leader to make mistake. அதனால் தலைவர்களுக்கு பிரச்சனை வராதபடிக்கு அவங்களும் தப்பு தண்டை பண்ணாதபடிக்கு இருக்கிறதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் நிறைய முறையிடாதீங்க. Moses and Aaron are not allowed to enter. மோசேயும் ஆரோனும் அந்த சொல்லப்பட்ட அந்த தேசத்துக்கு போக முடியவில்லை. Not long after this, Aaron will die. சில காலங்களுக்கு பிற்பாடு ஆரோன் இறந்து போகிறார். Moses, they is not allowed to enter, but God let him see the promised land from a mountain top. மோசேயினாலே அந்த சொல்லப்பட்ட அந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு போக முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்தார். மோசே ஒரு மலையில இருந்து ஏறி கீழே பார்க்க முடிந்தது ஒழிய அங்கே போய் அவர் சேர முடியவில்லை. He died without entering the promised land. அவரும் மரித்து போகிறார். அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போக முடியவில்லை. So remember, be a what? எனவே நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? Together say, be a காஃபி பீனாக இருக்கணும். கோப்பி விதையாக இருக்கணும். நல்லது. Thank you. I will share and do ரொம்ப here. நன்றி.